இதில பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய சரிவு சந்திச்ச கட்சி அது. அதனால அதனுடைய ஒவ்வொரு அடியும் ரொம்ப பார்த்து வச்சுட்டுருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐயா பாட்டாளி மக்கள் கட்சின்னு அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, எப்படியாவது வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சிய நம்ம கைப்பற்றணுங்கிற ஒரே காரணம் தான். அவருடைய இந்த 40 அவரோட அரசியல்ல வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இந்த தேர்தல்ல தான் இருக்கு. அதனால தான் வந்து உடனடியா அவர் வந்து எப்படியாவது நம்மளுடைய இதில நம்ம அந்த பொறுப்புல இருக்கும் பொழுதே நம்ம அந்த கட்சிய எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எப்படியாவது பாமகவ கைப்பற்றணும். அத கைப்பற்றுறதுக்கு எடுக்கப்பட்ட 2வது மிகப்பெரிய ஒரு முடிவு தான் இந்த கட்சி, புதிய கட்சி இப்போ உதயமாயிருக்கு. கண்டிப்பா அதில வந்து அவரு இதில ரொம்ப உன்னிப்பா பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் தீவிரமா இருக்கும். ஏன்னா, இப்போ வந்து அப்பாவா, புள்ளையா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில இருக்கு. இதில வந்து அப்பா தோத்துட்டா புள்ள கூட தோத்துரலாம். அப்பா தோத்துட்டா அது இத்தனை வருட அரசியல்ல வந்து அது மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்த குடுக்கும். அதனால தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப வந்து கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஏன்னா, இப்போ எப்படியாவது திமுக கூட்டணியில வந்துரலான்னு அவங்க நெனைக்கிறாங்க. அங்க விசிக இருக்கு. இவங்க உள்ள வந்தா விசிக வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ ஐயா பாட்டாளி மக்கள் கட்சின்னு அவங்க வச்சிருக்கும் பொழுது, விசிக கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போனாலும் போகலாம். ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தது, இப்போ ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு யோசனை. ஆனா, கண்டிப்பா அதில வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அதில ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்வதில கொஞ்சம் ரொம்ப அதிக வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவருடைய அந்த வழிகள்லாம் இருக்கு. அதனால அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா, ராமதாஸ் அவர்கள் வந்து வேறொரு பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதில வந்து அ எப்படியோ நம்மளுடைய கட்சி அந்த இடத்துக்கு வரணுங்கிற அந்த கட்டத்த நோக்கி போறதுனால, அவரு அடுத்த பார்வை வந்து தாவேக்கு பக்கம் திரும்புது.